ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் MD Boovies. இன்றைக்கி நம்ம பீஃப் வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து சிம்பிள் தான். பீஃப் வந்து சுக்கா மாதிரி செஞ்சு அதை ரோஸ்ட் மாதிரி செய்ய போகிறோம். வாங்க இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பீஃப் 1 kg எடுத்திருக்கேன், வெங்காயம் 2, இதுக்கு வந்து அதிகமாக வெங்காயம் தக்காளி போடக்கூடாது, அதனால் 2 வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்துருக்கேன் இதுக்கு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், பெப்பர் மிளகுத்தூள் எடுத்துருக்கேன், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் இப்போ காய்ச்சிருச்சு. இப்போது நம்ம வெங்காயமும் அந்த பச்சை மிளகாயும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து நான் கறி வந்து அவிச்சு வைக்கல, நம்ம தாளித்து குக்கரில் வைக்க போகிறோம். குக்கரில் ஸ்லோலியே வந்து ஒரு 5, 6, 7, 8 விசில் 6, 7 விசில் வரைக்கும் நம்ம விடலாம், தப்பு இல்லை. ஏன்னா பீஃப் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதனால் மட்டன் எப்படி வேக வைப்பீங்களோ அதே மாதிரி தான் இதையும் வேக வைக்கணும். இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். நம்ம அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பை வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் வந்து கிரேவி மாதிரிலாம் வராது, நல்லா சுருள நம்ம கிண்ட போகிறோம். இது வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, சாப்பாட்டுக்கு கூட சாம்பார் செஞ்சு இது செஞ்சிங்கன்னா சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட. வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடுவோங்க. தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகணும். தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டை வந்து சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இஞ்சி பூண்டு சேர்க்க போகிறோம். நம்ம சேர்த்து இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு வந்து போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்க்க போகிறோம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம். இப்போ இஞ்சி பூண்டோட அந்த பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கியாச்சு. இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க பீஃபை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் இதுக்கு தேவையான பீஃப் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டுருக்கோம். ஆட் பண்ணி ஃபஸ்ட் நல்லா கிளறிடுவோம். அதுக்கப்புறமா இதை நம்ம குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 7, 8 விசில் வர வரைக்கும் சிம்மில் கொஞ்சம் ஸ்லோலியே வச்சு வேக விடுவோம். அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா வெந்து வரும். வாங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு நம்ம இந்த கறி வேகிறதுக்கு. இப்போ இந்த குக்கரை மூடிட்டு நம்ம விசில் போட்டுட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். வாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கறி வந்து நம்ம நல்லா விசில் வச்சுருந்தோம்ல, நல்லா வெந்துடுச்சு, நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு கடாயில் மாற்ற போகிறோம். கடாயில் மாற்றிட்டு இதை நல்லா இன்னும் கொஞ்சம் சுருளணும்.
லைட்டாக தண்ணி நிற்கிது பார்த்தீங்களா, இது வந்து நல்லா சுருண்டு வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வெங்காயம் போட்டு மறுபடியும் வதக்க போகிறோம். வெயிட் பண்ணி பாருங்கள் எப்படி செய்யணும்னு. பாருங்கள், இது வந்து நல்ல தலை வந்துருக்கு கறி. இப்போ நம்ம இதை வந்து ஒரு கடாய்க்கு மாற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு பெப்பர் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து பெப்பரோட காரம் தான் இதுக்கு நல்லா இருக்கும் சாப்பிட. பெப்பர் போட்டு நல்லா ஒரு கிண்டிடுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா சுருண்டு வரணும் இது. அது வரைக்கும் ஸ்லோலே வச்சு நல்லா கிண்டி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த பக்கம் இது ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் போட்டு இன்னொரு கடாயில் வந்து நம்ம வதக்கிட்டே இருப்போம். அதுக்குள்ளே இது ரெடி ஆகிடும். இப்போ இங்கே ஒரு கடாய் வச்சாச்சு. நம்ம இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம நல்லா மெல்லிசாக நைஸாக கட் பண்ணி வைக்கணும். வெங்காயத்தை ரொம்ப நைஸாக கட் பண்ணணும். இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணணும். இதை வந்து நம்ம இப்போ இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிப்போம். இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நீங்கள் கொஞ்சம் நிறைய போட்டிங்கன்னா நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது அது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம காஞ்ச மிளகாய் போட போகிறோம். அது கூடவே கீரி வச்சுருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இங்கே ரெடியாக இருக்கிற கறியும் இங்கே நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் இருக்குல்ல, அது கூட சேர்த்து நல்லா கலந்துடலாம். இதை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது சுவையான பீஃப் சுக்கா வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ பரோட்டா கூட சர்வ் பண்ணிடலாம்.